பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, வேதம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். என்னுடைய பிரதான நோக்கமே வேதம் என்ன சொல்லுதுங்கிறத, அதாவது அது உண்மையான தன்மை என்ன, உண்மையா என்ன சொல்லுது, வேதம் நம்ம வாசிக்கிறதுக்கும் அது சொல்ற வாழ்க்கைக்கும் உள்ள டிஃபரெண்ட் நிறையா இருக்குது. ஆக்சுவலி நாம் இன்னும் அறியவே கிடையாது. அதை குறித்து ஒரு தெளிவு உண்டாகுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. நமக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் கடைசி காலம் இருந்து வேதம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பேதுரு கூட சொல்லும்போது கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்குன்னு சொல்ல, அந்த கடைசி நாட்களில் ரட்சிப்பு வெளிப்பட போகிற காரியத்துக்குள்ளாக நான் வந்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா நான் பேசுகிறது எல்லாமே இதில் வந்து மீட்பையும் ரட்சிப்பையும் குறித்து தான் பேசிகிட்டே இருக்கோம். அப்போ மீட்பும் ரட்சிப்பு தான் அந்த நாட்களில் மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு சகோதரன் மீட்கப்பட்ட பிற்பாடு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுவும் இதைத்தான் வேதமும் சொல்லுது. வேதமும் சொல்லும்போது எதை சொல்லுது? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மீட்பையும் ரட்சிப்பையும் தான் நமக்கு வேதம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. நாம் இந்த ரீதியில் போயிட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளை குறித்து கொண்டான பெரிய திட்டத்துக்குள்ளாக நாம் போக முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, நான் போன வாரத்தில் அந்த ரட்சிப்புடைய அனுபவம் தேவன் நமக்குள்ள எப்படி நடப்பிக்கிறார், அந்த ரட்சிப்பை எப்படி நமக்குள்ள நடப்பிக்கிறாங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கீதத்தில் தாவீது சொன்ன அந்த சங்கீதம் 32வது சங்கீதத்தை அழகாக நம்ம எல்லாரும் அதை பார்த்தோம். உண்மையாகவே அது ரொம்ப பிரயோசனமான காரியம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு, மீட்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருந்து அந்த அக்கிரமத்தை அவனை விட்டு அகற்றும்படிக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து அழகாக நாம் பார்த்தோம். அது கடைசியில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேங்கிற 8வது வசனம் வரைக்கும் 32:8 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ரொம்ப பிரயோசனமான காரியம். இன்னும் தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டில் பவுல் இதை குறித்து என்ன சொல்றாருங்கிறத தொடர்ச்சியை பேச போறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீ எங்கே போனாலுமே சரி வேதம் ரட்சிப்பை குறித்து தான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு சகோதரன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை குறித்தான வெளிச்சம் அந்த மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவனுக்குள்ள மாம்சம் குடிகொண்டு இருக்கும். அவன் வேணா கிறிஸ்துவை குறித்து பேசலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா அந்த மாம்சம் அவனை வேறு வழியாக தான் நடத்திட்டு போகும். சரி, இப்போ இந்த வாரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ ரோமர் கழுத நிறுவம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் கழுத நிறுவம் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நல்ல வார்த்தை பாருங்களேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டுங்கிறார். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நமக்கு வருதுன்னா, எந்த பாவத்திலிருந்து, எதுல இருந்து விடுதலையாக சொல்றார்? ஏன் பாவத்திலிருந்து விடுதலை? நம்ம அதான் பேசிக்கிறோம். ரட்சிப்புங்கிறது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதா ரட்சிப்புங்கிறோம். பாவம் மன்னிப்பு விடுதலை கிடையாது. பாவம் மன்னிப்புங்கிறது ஒரு மீட்பு. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதா ரட்சிப்புங்கிறோம். அதான் பவுல் சொல்லும் போது ஒரு இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வர்றார். அப்ப எந்த பாவத்திலிருந்து ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அப்ப பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகிட்டா அவன் பரிசுத்தமாகறதுக்குள்ள வர்றான். அப்ப யாருக்கு அடிமையாகிறான்? தேவனுக்கு அடிமையாகிறான். அப்படின்னா பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகலை அப்படின்னா அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். ஏன்னா பாவம் தான் செய்வான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆயிட்டா அவன் யாருக்கு அடிமையாகிறான்? தேவனுக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? தேவனுக்கு. அப்படின்னா என்ன? அவர் இல்லாம தானா ஒன்று செய்ய மாட்டாங்க. எஸ், ஆமென். அவர் இல்லாம தானா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பேதுரு சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது சொல்லுவார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்லங்கிறார். ஏன் இந்த மனுஷன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? இந்த மனுஷன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர். அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர். இதை குறித்தான ஒரு வெளிச்சத்தை நாம் இந்த நாளில் தியானம் பண்ண போயிடும். பாவம் எந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறத பார்க்கணும். சரி, இப்ப அதே ரோமர் கழுத நிறுவம் 5வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் 21வது வசனத்தை நான் வாசிப்போம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அன்றியும்
ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நேர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ம். நேர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம் என்ன பண்ணா? கீழ்ப்படியல. செயல்படியல. அப்ப கீழ்ப்படியாம இருக்கிறது தான் பாவம். பாவங்கிறது என்ன? கீழ்ப்படியா பாவங்கிறது கீழ்ப்படியாது. ஆதாம் வேற எந்த தவறு செய்யல. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியல. அதான் பாவம். அப்ப இந்த கீழ்ப்படியாத சுபாவம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அவன் சாத்தான்ட இருக்கு. அந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கு. அவன் என்ன பண்ணா? உள்ள புகுந்து இவனை கீழ்ப்படியாம பண்ணிட்டான். இப்ப கீழ்ப்படியாம பண்ணதுனால அவன் தேவனை விட்டு என்ன போச்சு? விலக பண்ணிடுச்சு. நீ எபேசியர்கள் 20 படிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசியர்கள் 2வது அதிகாரத்துல 2வது வசனம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் ஆ. இப்பொழுது கிரியை செய்கிற ம். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்யற. அப்பனா கீழ்ப்படியாத பிள்ளைன்னா தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான். அப்ப எதிர்த்து நிக்கிறதான். அதான் எதிர்த்து நிக்கிற ஒரு காரியம் இருக்கு. அவங்களுடைய பிள்ளைகிட்ட ஏற்று அப்படிதான் நடந்தோம். ஆனா இப்பொழுது நம்ம இப்படி தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு வந்துட்டோம்னு சொல்லி வர்றார். அந்த எபேசியர்கள் 2வது நேரத்துல சொல்லி வர்றார். அப்ப நான் பாவம் எது அப்படின்னா கீழ்ப்படியாததுதான் பாவம். அப்ப கீழ்ப்படியாதது அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட எல்லா விதமான அசுத்தங்கள் இருக்குது. எல்லா விதமான பொய் இருக்குது. அவனோடு நம்ம ஐக்கியப்படும் போது, கீழ்ப்படியாமையோடு சேரும்போது அவன்கிட்ட இருக்க எல்லா பாவம் நமக்குள்ள என்ன பண்ணுது? தொத்திக்கொள்ள ஆரம்பிக்கும். ம். மாம்சம் என்ன பண்ணுது? தொட்டிகள் தொத்திக்கொள்ள ஆரம்பிக்குது. அப்ப அதனால அவன் 19வது வசனம் சொல்லும்போது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அப்ப ஆதாம்னால நம்ம எல்லாரும் யார் ஆக்கப்பட்டோம்? பாவிகள் ஆக்கப்பட்டோம். ஆனா அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாகப்படுவார்கள்ங்கிறார். அப்ப யாருடைய கீழ்ப்படிதலினாலே? கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே ஒரு என்னன்னா நீதிமான் ஆக்கப்படுவார்கள். அதாவது ஆக்கப்பட்டார்கள்லாம் சொல்ல. ஆக்கப்படுவார்கள். அப்பனா ஆதாம் கீழ்ப்படியாதனாலே பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். பட்டான். ஆதாம் கீழ்ப்படியல. ஆகவே அவர்கள் எல்லாருமே பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனா கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதிமான்களாக்க பட்டார்கள். படுகிறார்கள். படுவார்கள். கிறிஸ்துவுடைய கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சுங்க. ஒருவரை கீழ்ப்படிதலினால் கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கக்கூடிய காரியம். இது வரக்கூடிய காரியமா இருக்கு. ஆமா இல்லையா? இதுக்கு முன்னால வந்தவங்க நீதிமானாக்கப்பட்டு போயிருக்காங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்படுமா இல்லையா? அடுத்து ஒவ்வொரு காரியம் நடக்கிற காரியங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்ததிக்கு என்ன ஒண்ணு நடக்கிற காரியம் தான். இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய வசனம் என்னன்னா, காரியம் என்னன்னா, இப்ப நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலைன்னா, நான் கிறிஸ்துடைய ஏற்றுக்கொண்டிருந்தேன்னா, அவருடைய கீழ்ப்படியல்னாலே அவர் அநேக நீதிமாக்கப்படுவது உண்மையா இருந்தா, அப்பன்னா அவர் எனக்குள்ள வந்ததுனால, அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ள வந்ததுனால, நான் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கான்னு நம்மள பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னால அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாரு போனா, மேலும் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. போதும். மீறுதல் பெருகும்படிக்கு என்ன வந்துச்சான்? நியாயப்பிரமாணம் வந்துச்சான். நியாயப்பிரமாணம் கொடுத்தாராம் தேவன். ஏன்னா மீறுதல் பெருகும்படிக்கு. ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை அந்த மனுஷனுக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னா, மனுஷன் எல்லாருமே கீழ்ப்படியாமைக்குள்ள இருக்கிறாங்கிறத அவன் காணணும். நான் சொல்றது புரியுதா? நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? கீழ்ப்படியாமைங்கிற ஒரு பாவம் என்ன இருக்குது? இருக்கு. அத என்ன ஒண்ணும் அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாக பாவம் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப பாவமா தெரியல. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த ஒரு பாடு பாவம் உயிர் கொண்டுச்சு. ஆமா. பாவம் இருந்துச்சு. அது குற்றம் நம்மளை குற்றப்படுத்த ஆரம்பிச்சு. அப்பனா தேவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் பிரமாணத்தை கொடுக்கல. மோசேயினுடைய காலத்துல அவங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுத்த ஒரு பாடு சட்டதிட்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மனுஷன் யாராக்கப்பட்டான்? பாவி ஆக்கப்பட்டான். ஏன்னா நியாயப்பிரமாணம் அவங்களை என்ன பண்ணுச்சு? குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்ப இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லணும். 1 தீமோத்தேயுல நீ படிச்சு பார்த்தீங்கன்னா, அடங்காதவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டதுன்னு தான் வேதம் சொல்லப்படுது. இப்ப அந்த அடங்காதவர்கள் யாரு? கீழ்ப்படியாதவர்கள். ஆமா இல்லையா? இப்ப ஒரு சகோதரன் இந்த பூமியில பிறந்து வரும்போது அவனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் வருதுன்னா, கீழ்ப்படியாமையுடைய ஸ்பிரிட் இருக்கு.
கீழ்ப்படியாதவனுடைய ஸ்பிரிட். அந்த மனுஷன் ஒரு நாளும் அவனால் நன்மை செய்ய முடியாது. தீமை செய்ய பழகிடுவான். தீமை செய்ய முடியும். ஏன்னா நன்மை செய்வதற்கு ஏற்ற சுபாவம் அவனுக்கு அது இருக்காது. இருக்காது. ஏன்னா அவர் யாருடைய சுபாவம்? கீழ்ப்படியாதவருடைய பிள்ளை, அதாவது சாத்தானுடைய சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால. அப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, இவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்கிறதுக்காண்டி கொடுக்கல. இவன் நியாயப்பிரமாணத்தோடு இவன் கை கொள்ள முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். ஏன்னா அங்க ஒருத்தன் யார் இருக்கா? கீழ்ப்படியாதவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த கீழ்ப்படியாதவனை நான் காணணும். சரி, இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர்றோமான்னு பார்க்கலாம். இந்த கீழ்ப்படியாத இந்த அனுபவத்தை நம்ம பார்த்துக்கிறோமான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ வந்து நான் புறஜாதியிலேருந்து வந்தோம். நம்ம எல்லாருமே நம்ம எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் அல்ல. இஸ்ரேலுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து புறஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்போ அதுதான் முறை. அந்த வழியில நம்ம வரணும். இப்போ அந்த வழியில நான் வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த அனுபவத்துக்குள்ள நான் வரேன்னா, எப்பவாவது எனக்குள்ள இருக்க கீழ்ப்படியாமையை நான் கண்டிருக்கேனா? எனக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்ப்படியாத சுபாவத்தை. இப்ப நம்ம எல்லாரும் அநேகரை ஒரு பிள்ளைகளையோ யாரையோ பார்த்துட்டு வேத வசனத்தை படிச்சுட்டு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் இது கீழ்ப்படிக்கப்படுற இதுக்கு கீழ்ப்படிக்கப்படுறத சொல்றோம். ஆனா அவங்களை கீழ்ப்படிய சொல்றோம். புரியுதா அவங்களுக்கு? ஆனா அவங்களால கீழ்ப்படிய முடியாதுன்னு நமக்கு தெரியல. அதனால சண்டை போடுறோம். அவங்களை குற்றம் பண்றோம். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது கீழ்ப்படியாதோட ஆவி. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் கீழ்ப்படியவே முடியாது. எனக்கு தேவை என்னன்னா, அவனுக்குள்ள கீழ்ப்படிகிற ஆவியை கொண்டு வைக்கணும். அந்த கீழ்ப்படிந்த ஸ்பிரிட்டுக்குள்ள அவனை நடத்தணும். அவங்களுக்கு தெரியணும் தனக்குள்ள அவனுக்குள்ள இருக்க கீழ்ப்படியாத ஆவி அவனை விட்டு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியாம அகற்றப்படணும். இப்ப நம்ம கீழ்ப்படியாம தான் பாவ மனுஷன் சொல்றோம். பாவத்தின் தோஷம்னு சொல்றோம், பாவ மனுஷன் சொல்றோம், பாவ பிரமாணம் சொல்றோம். நம்ம எல்லாரும் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படியாத ஆவிதான். அப்ப அதனாலதான் இன்னைக்கு அநேக சகோதரர்கள் இன்னைக்கு வேத வசனங்களுக்கு படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அவங்களால கேட்கிறாங்க. ஆனா அவங்களால கீழ்ப்படிய முடியலையே. ஏன் கேட்க முடியும்னா அவங்களுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குது. அப்ப அந்த பாவ மனுஷன் அங்க இருக்கிறான். அவன் ஒரு நாள் கூட உணர்வு அடைஞ்சா கூட கீழ்ப்படிய விடவே மாட்டான். ஏன்னா கீழ்ப்படியாம இங்க இருக்குது. இப்ப கீழ்ப்படியாம ஒரு மனுஷன் அகற்றப்படாத வரைக்கும் பாவத்தை விட்டு ஒரு மனுஷன் வெளியே வர முடியாது. கீழ்ப்படியாம இருக்க வரைக்கும் பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? பாவம் பண்ணிட்டே செய்து கொண்டு. நான் சொல்றது புரியுது. இருக்கிறவரை அவன் பாவம். ஆமா. அப்ப இதை நமக்கு மைனூட்டா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம புதிய உடன்படிக்கையில வந்துட்டோம். புதிய உடன்படிக்கையில நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய அறிவை சார்ந்து வருது. இப்ப நம்ம வேதம் படிக்கிறோம்னா இல்லையா? அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து. இந்த வசனம் நம்ம வாழ்க்கை நிறைவேறிச்சு. இப்ப நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு வார்த்தையை வாசிக்கிறோம். வார்த்தையை வாசிக்கும் முடிக்க நமக்கு அனுக்கிறம் அந்த விருப்பம் வருது. வாசிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். கேட்ட பிற்பாடு அது மனதில் வருது. மனதில் வந்த பிற்பாடு அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு நான் வாழ எனக்கு ஜீவன், அதாவது ஆவியில உயிர் உண்டாகுது. ஜீவன் உண்டாகுது. நான் விரும்புறேன். ஆனா என்னால முடியவே கிடையாது. நான் எவ்வளவு விரும்புறனோ அவ்வளவு என்னால இல்ல முடியாத சுபாவத்தில் இருக்குது. அப்ப இது ஏன் என்னால முடியல அப்படின்னு கேட்க போகும்போது, நம்ம எல்லாரும் இதை நம்ம முடிய வைக்கிறதுக்கு அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம உபவாசம் போடுறோம், ஏதாவது நம்மளை வருத்திக்கிறோம், நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம். ஆனா செஞ்சு பார்த்து எது பண்ணா கூட நம்மளால முடியவே கிடையாது. அப்ப எந்த பிரயாசப்பட்டா கூட நம்மளால முடியல. ஏன்னா நம்ம எல்லாருடைய கண்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாவ மனுஷன், அவன் கீழ்ப்படியாத சுபாவம் உள்ளவன், அவன் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, கீழ்ப்படிய அவனால கூடாதுங்கிற அந்த மனுஷனை பார்க்காம நம்ம எல்லாரும் வெளியரங்கமா நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு கீழ்ப்படியதுக்கு நம்மளை நாம் உருவாக்கி கொள்கிறோம். நம்மளை நாம என்ன பண்றோம்? உருவாக்கி கொள்றோம். இதான் பிரச்சனை இருக்கு. இங்க பிரச்சனை என்னைக்கோ ஒரு சகோதரன் இல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவ மனுஷன் எனக்கு கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். இந்த அறிவை நான் பெற வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப எப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிறுவம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? போதும். அதோட 2வது வசனம் படிச்சிருங்க. அது எப்படி என்றால் புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மறுத்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி இருக்கிறார். சரி, இதை காலைல நல்லா கவனிக்கணும்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களோடு பேசுகிறேங்கிறார். யாருக்கு எழுதுறாரு? ரோமருக்கு எழுதுறாரு. ஆமா இல்லையா? அப்ப ரோமர்கள்ல நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களும் இருக்காங்க. சரி, ரோமருக்கு மட்டும் எழுதுனா வேதம் எழுத வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு நம்ம கையில வரணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனா இது நமக்கும் பேசுது. அப்ப எனக்கு என்னது பேசுது. இப்ப நான் கிறிஸ்துவோடு கூட அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டேன் நான். இப்ப இந்த வேதம் யாருக்கு சொல்லுது? எனக்கு சொல்லுது. எனக்கும் சொல்லுது. அப்ப நான் இந்த வசனத்தின்படி இப்ப நியாயப்பிரமாணத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்னா, இது நம்ம கவனிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு சகோதரனா, அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? இல்ல நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படலையே. நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் தானே. நமக்கு வந்து கிறிஸ்துவின் பிரமாணமே அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்ல. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்ல. அப்ப நம்ம கிறிஸ்துவ பிரமாணத்தின்னு போறோம். நம்ம எல்லாரும் உடனே ஆவிக்குரியன்னு நினைக்கிறோம். இல்ல, நான் உடனே ஆவிக்குள்ள வர முடியாது. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிரமாணத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்து வந்தாரோ, நியாயப்பிரமாணம் வந்த ஒருபாடு கிறிஸ்து வந்தாரோ, இதை விளக்குறதுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன். கலாத்தியர்கள் நிறுவம் 23 வசனம். 3வது அதிகாரம் 23 வசனம். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். சரி, போதும். இந்த இது யாருக்கு எழுதப்பட்டது? கலாத்தியர்கள். கலாத்தியர் வந்து புறஜாதிகளா? புறஜாதி தான், இஸ்ரவேல அல்ல. இவரு புறஜாதி சபைக்கு என்ன எழுதுறாரு? நாம் நியாயப்பிரமாணத்தினாலே காவல் பண்ணப்பட்டிருந்தோங்கிறாரு. இப்ப அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எப்படி தெரியும்? அப்ப நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனுடனே பேசுகிறேன் நம்ம பேசுறதுனால, இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு இல்லைன்னு நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த பிரமாணம் இந்த இது வேதத்தபடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரன் இந்த வசனத்தை என்ன எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் வருவதற்கு முன்னே நாம் பிரமாணத்தை கொண்டு என்ன பண்ணோம்? காவல் பண்ணப்படுகிறோங்கிற காரியத்தை என்ன பண்றாரா அவர் கொண்டு வர்றாருன்னு சொல்றேன். இப்ப நீங்க 7வது அதிகாரத்துக்கு வாங்க. வரும்போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களோடு பேசுகிறேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாரும் இஸ்ரவேல் அல்லாட்டினா கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நான் வேதத்தை படிக்கும் போது அந்த வேதம் என்ன சொல்லுது கற்பனையை நம்ம அறிய ஆரம்பிச்சிடும். அப்ப அறியும் போது என்னன்னா, அது வேதத்தை நம்ம அறிய 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 நாம் அந்த நிலையில இல்லைங்கிறது அறிஞ்சு வேத வசனத்துக்கு ஒப்பான ஜீவியம் இல்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு வருதுன்னு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும், அதாவது கசந்து கொள்ளாதுங்கன்னு வருது இல்ல. இப்படி வரும்போது இந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் நமக்குள்ள இருக்கு, பாக்குறோம், இருக்குது. பாவம் செய்யணுமா? பாவம் செய்யறது எனக்கு இருக்குது. வேணாம், வேதம் சொல்றது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பாவம் செய்யணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேதம் சொல்றது பாவம் செய்யாதிருங்கள். ஆமா. நான் என்ன சொல்றேன்? எனக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குது, அதுக்கு தான் பார்த்து சொல்லு, நீ பாவம் செய்யாதுன்னு சொல்லு. கோபத்தை கொடுக்குறது அந்த பாவம் கீழ்ப்படியாம தான் எனக்கு கொடுக்குது. இப்ப இந்த கீழ்ப்படியாம என்ன பண்ணுன்னா, டேர்ன் ஆகி என்ன பண்றான் அப்படின்னா, உடனே நாளையில இருந்து நம்ம பாவம் செய்யக்கூடாது, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம யார் சண்டைக்கு வந்தாலும் அதை விட்டு என்ன ஒதுங்கிறது, அந்த செய்யக்கூடாது, அந்த விட்டு என்ன வெளியே போயிடணும். ஒரு மாதிரி யாரும் பிடிக்காத இருந்தா என்ன பண்ணணும்? வெளியே போயிடணும். இப்படி நம்ம ஒரு யுக்தியை என்ன பண்றோம்? இந்த யுக்தியை கொடுக்கறது யாரு? நமக்கு இருக்க பாவ மனுஷன் தான் கொடுக்குறான். பாவ மனுஷன் தான் நம்ம என்ன பண்றோம்? அவன் சொல்றத என்ன பண்றோம்? கேட்போம். ஆனா அதுல சக்சஸ் ஆகாதுன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கே தெரியும். நமக்குள்ள கீழ்ப்படியாமைக்கு என்ன இருக்கும்? அது தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இப்படி நான் வேதத்தை படிக்க போது ஒரு பிரமாணமா படிக்கிறோம். இப்ப இன்னைக்கு கூட பாருங்களேன், புருஷர்களை மனைவியில் அன்பு கூறுங்கிறது பிரமாணமா தானே தெரியுது. ஆமா, பிரமாணம். நம்ம எல்லாரும் அதுக்கு அன்பு கூறுறதுக்கு பிரயாசப்படுறோமா இல்லையா? ஆமா. முடியுதா நம்மளால? முடியல. ஏன் முடியல? ஏன்னா கீழ்ப்படியாம ஆவி இருக்கு. கீழ்ப்படியாத அதை கீழ்ப்படிய விடாது. என்ன சொல்லுன்னு தெரியுமா? அன்பு கூறலாம், கரெக்ட் தான். நல்ல மனைவியா இருந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருந்தா நம்ம சொல்றதை கேட்கணும்ல அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணணும்? அவன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அன்பு கூறணுங்கிற விருப்பம் இருக்கா? இருக்கு. ஏன்னா அந்த ஜீவனை வந்து நம்மளை அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுது. அந்த கிறிஸ்துடைய ஜீவன் வந்து ஒரு பாடு அதை ஏற்றுக்கொள்ளுது, அது நடக்கணும் விரும்புறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பிரமாணத்து முடி நடக்கணும் விரும்புனாங்க, நான் யாராலும் முடியல, அவங்களால முடியவே இல்லை. அதனால தேவன் கோபம் கொண்டார். அதே போலவே தான் இந்த நாட்கள்ல நாம் வேதத்தை படிக்கிறோம், அது ஒன்றை செய்யும் போல நமக்கு செய்யும்படி நமக்கு கட்டளையிடுற மாதிரி இருக்குது, பிரமாணமா வர்ற மாதிரி இருக்குது. பிரமாணம் தான் சொல்ற மாதிரி இருக்குது. வேதத்தை எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரமாணமா செய்யுங்கள், போங்கள், வருங்கள், இருங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் தான் சொல்லப்பட்டிருந்தீங்களே. அவர் கேட்கிறோம், உடனே நம்ம கூட இன்னொரு யுக்தியை என்ன பண்ணிடும்? கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப என்ன ஒரு பிரமாணத்தை அறிந்ததோடு நான் என்ன பேசுறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவன் என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டு. அப்பனா நியாயப்பிரமாணம் நம்மளை என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த பிரமாணம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்க வரைக்கும் அந்த பிரமாணம் நம்மளை குற்றவாளியா தேர்த்துட்டே இருக்கும். அப்பனா என்ன? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் என்ன வந்துச்சா? கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணத்தினால நமக்குள்ள என்னதான் பெருக ஆரம்பிக்கும்? மீறுதல் தான் பெருக ஆரம்பிக்கும்.
அப்ப நான் எவ்வளவுதான் வார்த்தையை அறிந்திருந்தா கூட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியை போலதான் இருப்பேனே தவிர, எது வரைக்கும் என்னுடைய முயற்சியினால, என்னுடைய செயலினால, எஸ் என்னுடைய பக்தி விருத்தியினால நான் ஒரு குற்றவாளியை போல இருப்பேனே தவிர, நான் சரியில்லை, நான் பாவி, நான் தூசி, இல்ல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த கான்செப்ட்லாம் இருப்போமே தவிர, ஒரு ஃப்ரீயா, ஒரு சமாதானமா, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்துல நம்ம போகவே மாட்டோம். ஏன் நம்ம போகல? நமக்கு எல்லாமே தெரியல. நம்ம இப்படி நடப்பிக்க விரும்பி நம்மளால முடியாதனால நம்மளால குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நீ முடியல, நீ முடியல, நீ முடியல, உன்னால முடியல, முடியல, உன்னால முடியல. ஆமா ஆமா அப்படி நம்மள குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். அந்த குற்றத்த நம்மள செய்யவும் சொல்லுவான். செய்யறதுக்கும் விருப்பம் இருக்கும். செய்ய விடாமலும் செய்யும் ஆமா. இப்ப பண்ணுவோம். நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம்? இனிமே ஒரு வாரம் ஜெபத்துல உட்கார்ந்து அப்படியே கர்த்தர்ட்ட போன்னு சொல்லுவோம். ஆனா விட விட மாட்டான். அப்ப நமக்கு என்ன ஆகணும்? சரி நம்மளால ஒண்ணும் முடியாது. அந்த நிலைக்கு நம்ம ஒரு குற்ற உணர்வோட இருப்போம். அப்ப நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பொருத்தனையும், அது நம்மளால ஆகாது என்று நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, ஒரு குற்ற உணர்வு என்ன இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்குள்ள மீறுதல் பெருகிக்கிட்டே இருக்கும். அப்ப குற்ற உணர்வு, ஒரு துர்மனச்சாட்சி என்ன இருக்கும்? பெருகிட்டே இருக்கும். அப்ப ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கக்கூடிய பிரதான நோக்கமே என்ன? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனால மீறுதல் என்ன ஆயிடுச்சு? பெருகிருச்சு. அப்ப தேவன் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, அது மீறுதல்கள் பெருகத்தான் செய்யும். ஏன்னா, அங்கே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் பாவ மனுஷன். பாவ மனுஷன் எங்கே உட்கார்ந்திருக்கான்? அங்கே. அவன் கீழ்ப்படியவே மாட்டான். அப்பன்னா என்ன இருக்கும்? இந்த மாம்சமானது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதான். கீழ்ப்படியவும் அதால என்ன பண்ணலாம்? கூடாது. நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய விரும்புறோமா? விரும்புறோம். கீழ்ப்படிய முயற்சி பண்றோமா? முயற்சி பண்றோம். தோற்று போறோமா? தோற்று போறோம். மர உபவாசம் பண்றோமா? பண்றோம். முயற்சி பண்றோமா? பண்றோம். தோற்று போறோமா? பண்றோம். ஏன்? ஏன்? ஏன்னா நாம எல்லாரும் நம்முடைய பிரயாசத்தை போட பார்க்கிறோமே எஸ் தவிர, எஸ் எஸ் இல்ல என்னை தடுக்கிறவன் உள்ள உட்கார்ந்திருக்கான். அது அவனை நான் இல்லைங்கிற காரியத்தை கொண்டு வரல. அதனால பவுல் சொல்லுவார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே விரும்பாதே செய்கிறவன் யார்? செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ள எனக்குள் வாசமா இருக்கிற பாவம். பாவமே. அது யாரு அவன்? அவன் கீழ்ப்படியாதவன். ஓ. இதை மட்டும் அவனுக்கு கவனிக்க வேண்டியது அவசியம். இதை கவனிச்சுட்டான் அப்படின்னா நாம் நம்மளை குற்றப்படுத்திக்க மாட்டோம். சரி, இப்ப எனக்குள்ள இருக்க கீழ்ப்படியாமை யார் மூலமா வந்தது? கீழ்ப்படியாமையினுடைய ஆவியின் மூலமா கீழ்ப்படியாத பாவம் ஆதாம் மூலமா தான் வந்துச்சு. அதான் மூலம் அதான் நம்ம தொத்திக்கிருச்சு. இப்ப இந்த கீழ்ப்படியாம அகற்றப்பட்டது நீதிமான்ங்கிற காரியம் யார் மூலமா வரப்போகுது? தேவன் மூலமா, கிறிஸ்து மூலமா. வேதம் சொல்லிருச்சா இல்லையா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் அநேகரை பாவம் ஆண்டு கொண்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமானாக படுவார் வந்துருச்சுல. ஆமா அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாததுனாலே எனக்குள்ள பாவம் ஆண்டு ஓடிச்சா இல்லையா? ஆமா இப்ப நீங்க நல்லா செஞ்சீங்க. இவ்வளவு நாட்கள் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கோம். வர்றீங்க. நான் இந்த சத்தியத்தை விலகி கொண்டதுனால இன்னைக்கு நான் அதுல ஒரு சங்கடப்படுறது இல்லை. அதாவது என்ன, அதிர்ச்சி அடையிறதே கிடையாது. எந்த சூழ்நிலையும் எதை பார்த்தோன்னே நோ 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 நோ, அது நான் இல்லைன்னு போயிருக்கேன். அது நான் இல்லை, அதுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. அந்த அறிவை என்ன எனக்கு தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால யார் என்ன குற்றப்படுத்தினாலும் சரி, ஓகே ஓகே, ஈஸியாக கடந்து போக முடியுது. ஆனா இப்ப நம்ம நீங்க கடந்து வர்றீங்க. கடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடக்காத பட்சத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத பட்சத்துக்கு துக்கப்படுறோமா இல்லையா? துக்கப்படுறோம். கஷ்டப்படுறோமா இல்லையா? ஆமா, பொருத்தனை பண்றோமா இல்லையா? பொருத்தனை பண்றோம். நாளையில பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி வேகமா சொல்றோம். ஆமா, நடக்குது இல்ல. ஆனா மறுபடியும் நாளைக்கு என்ன பண்றோம்? அது அதே இதுல விழுந்துடும். மறுபடியும் துக்கப்படுறோம். இதுதான் நடக்குது. இதான் இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தின் நிலைமை என்ன? ஏன்னா இந்த கீழ்ப்படியாமைங்கிறது ஆதாம் மூலமா வந்தது. அது ஜென்ம சுபாவம். அது என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். அவன் கீழ்ப்படியவே முடியாது. ஆனா அந்த ஜென்ம சுபாவத்தை அகற்றினவர் கிறிஸ்து. அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இந்த வசனத்தை கவனிச்சுக்கிட்டோம்னா நம்ம யார் நோக்கி போயிடும்? கிறிஸ்துவ நோக்கி, தேவனை நோக்கி, கிறிஸ்துவனை. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை அப்படின்னா பாவமே தெரியாது. யாரும் தேவனிடத்துல சேரவும் முடியாது. ஆமா, அது 100% உண்மை. யாரும் தேவனிடத்துல போக முடியாது. ஏன் சேர முடியாது சொல்றீங்க? கீழ்ப்படியாம இங்க இருக்குது. யாரும் பார்க்கல, கீழ்ப்படியாம இருக்கிறத பார்க்கல. ஆமா, ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குங்கிறத அவன் காணும்படிக்கு அவனை பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து அவனுடைய இயலாமையை பார்க்கிறான். இயலாமையை பார்க்கும்போது என்னால ஏன் முடியல? வேதம் இப்படி சொல்லுது, தேவன் எப்படி சொல்றாரு, என்னால கீழ்ப்படிய ஏன் முடியலைங்கிற ஒரு பெரிய கொஸ்டினோடு அலைய ஆரம்பிக்கிறான். அப்பதான் வேத வெளிச்சமாகுது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே
நாம் நீதிமாக்கப்படுகிறோம். ஆமென். அந்த ஒருவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்கே போவேன். அவர்கிட்ட தான் போவோம். இப்ப நம்ம எல்லாரும் அவரிடத்துல சேர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த அறிவோடு சேர்ந்துட்டோம்னா நீதிமானாக்க விடுவோமா இல்லையா? 100% ஆமா. இப்பதான் சொல்றாங்க ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மீறுதல் பெருகும்படிக்கு பாவம். அப்படி இருந்தும் இப்ப அப்ப நீங்க வேதத்தை வாசிக்க உங்கள்ட்ட மீறுதல் பெருச்சா? வேதம் வாசிக்க பெருச்சா? பெருகுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அடிக்கடி சொல்ற காரணம் வேதம் வாசிச்சா நம்மள தான் இடிக்குது, குத்துது, குத்துது. உடையுது. சூப்பரா சொல்றீங்க. குத்துது. ஏன் குத்துது? ஏன்னா பண்ணிட்டு இருக்கேன்ல. அந்த வாழ்க்கையில இல்ல. அந்த வாழ்க்கை இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் தான் இல்லைங்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க விரும்புறீங்க. ஏன்? இந்த வார்த்தையின்படி இல்லைங்கிற உணர்வு யாருக்கு வருது? எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் விரும்புறேன் எந்த வார்த்தையின்படி வாழ. என்னை வாழ விடாதபடி ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்? நான் அங்கே அடிமையா இருக்கிறேன். என் ஆத்துமா இங்க இருக்குது. அவனோட அடிமையா இருக்கு. அடிமையா இருக்கு. அதுல இருந்து என்ன இல்ல. அந்த பாவத்துல இருந்து என்ன இல்ல ஆத்துமா விடுதலை. அதனால நம்ம ரோமர் 6:22 படிச்சோமே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையால். அப்ப பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகுறதா நம்முடைய வேலை. அப்பனா கீழ்ப்படியாமையில இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். இப்ப அநேக கிறிஸ்துடைய தேவனுடைய வாக்கிய காரியங்கள்ல நம்மளால செயல்பட முடியலைங்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் கீழ்ப்படியாமையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலைங்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற காரியம். அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா உண்மையா நான் சொன்னேன், கிறிஸ்துவங்கிறது ரொம்ப ஈஸி பிரதர். அதனால வேதம் சொல்றது சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை. உங்க பிரயாசம்லாம் விருதா பிரதர். என்னுடைய பிரயாசம் விருதா. என்னுடைய முயற்சியெல்லாம் விருதா. சத்தியம்தான். சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அது என்னை விடுதலை. நேரம் போயிரு. பெரிய மனமகிழ்ச்சியை கூறும். இதுக்காக எத்தனை வருஷம் போராடினே, அடுத்த வருஷம் போராடின பிற்பாடு தான் கிடைக்கும். ஏன்னா நீ போராதையான்னு பாப்பாது. அதுவும் தேவனே நீ உடனே தேவனுடைய காரியம்லாம் உடனேலாம் வராது. நீ உன்னோட விருப்பம் என்ன? நீ போராடுறியா? எப்படி போராடி இருக்க? அந்த சத்தியத்தை விலகிக்கிட்டதுனால தான் எனக்கு ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்ல இருக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்துறதில்ல. ஏன்னா எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. அவங்களாம் செய்யறேன்னு சொல்றாங்களா? செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க செய்யலையா? செய்ய முடியாது அவங்களால. ஏன் இப்படி செய்ய முடியும்? உங்களால செய்யலை கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு இருக்காங்கிற அவங்க இன்னும் பார்க்கல. ஆனா இப்போ நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு போனோம் அப்படின்னா, இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதான் வேலை, நம்ம என்ன அப்படின்பாங்க. ஆனா நம்ம கிருபையை கொண்டு போயிட்டோம்னா, ஐயோ நம்மளால முடியலையே, நாளைக்கு எப்படியாவது செய்யணும் அப்படின்னு தோத்து போயிடுவாங்க. அப்புறம் உணர்வடையாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னால முடியல எங்கேயும் சொல்லுவாங்க. எந்த காரியத்தை அவங்க செய்ய முடியலையோ அந்த காரியத்தை செய்யும்படிக்கு தேவன் அனுக்கிறேன் செஞ்சிருவாங்க. அப்ப கிருபையை பெற்றவர்கள் அந்த மனுஷனுக்கு தேவனுடைய கிருபைக்கு நேரம் நடத்தி கொண்டிருவாங்க. பிரமாணத்துக்குரியவர்கள் நடத்தினா பிரமாணத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஆமா. அதனால இன்னைக்கு அநேக கிறிஸ்துவத்துல பிரமாணம் இருக்கு. ஏன்னா இன்னும் நியாயப்பிரமாணம் இது கீழ்ப்படியாமைக்குள்ள அடைபட்டு போயிருக்கான். அவன் யாரும் வெளியே வரவே கிடையாது. இந்த சத்தியத்துக்குள்ள யாரும் போவே கிடையாது. அப்ப அதுக்கப்புறம் அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் ரோமர் 5:20 மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய். என்ன அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். பாவம் பெருகின இடத்துல கிருபை என்ன நினைச்சா அதிகமாய் போயிருச்சு. சரி, அப்ப பாவங்கிறது கீழ்ப்படியாம தானே? ஆமா இல்லையா? கீழ்ப்படியாமை பெருகிருச்சு. கீழ்ப்படியாமை பாவம் பெருக 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 வேதம் சொல்லுது கிருபை என்னன்னா பெருகிடும். இப்ப தவறா சொல்றாங்க சில பேர், இப்படி போதிக்கிறான்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டது கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, நீ கிருபை வேணும்னா பாவம் செய்யின்னு சொல்றாங்க. எவ்வளவு பாவம் செஞ்சு என்ன பெருகுமா? கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமா? அது கீழே கேட்கிறாரு. நீ எவ்வளவு பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, கிருபை என்னன்னு இருக்கும், பெருகிட்டு இருக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல. ஒரு மனுஷன் நான் எதை விரும்புறேனோ அதை என்னால செய்ய முடியல, அது நான் இல்ல, எனக்குள்ள இருக்க பாவம் தாங்கிறத கண்டுபிடிச்சு, புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிச்ச பிற்பாடு நான் நிர்பந்தமான மனுஷன், யார் எனக்கு விடுதலை தருவான்னு சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போறாரு பத்தியில, அவர் தான் என்னை நீதிமானாக்குறோன்னு சொல்லிட்டு போறா பத்தியில, அப்பத்தான் கிருபை பெற முடியும். அது வரைக்கும் கிருபை பெற முடியாது. எது வரைக்கும்? தன்னுடைய முயற்சி இருக்கு வரைக்கும் அவன் கிருபை பெற முடியாது. தான் வாழ்க்கையை முயற்சி பண்ணி வாழ்ந்து காட்டலான்னு போக வரைக்கும் கிருபை பெற முடியாது. எப்ப கிருபை பெறா அப்படின்னா, என்னால இயலல, நான் இல்லாது எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே. எந்த பாவ மனுஷத்தை கண்டுபிடிச்சிட்டான்? தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆதாமுடைய சுபாவத்தை கீழ்ப்படியாமே கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் எனக்கு கீழ்ப்படியாம பண்ணுது, நான் இல்ல. இப்ப தேவனை யாரை பார்க்கத்தான் விரும்புறாரு? உனக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்ப்படியாம நீ பாருங்கிறார். அதனால தெசலோனிக்கேயருக்கு நிறுவனம் நான் ஓயாம உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல
ஏன் அதை அடிக்கடி காமிக்கிறேன்னா நமக்கு எல்லாருக்கும் அவசியமான ஒரு காரியம். 4வது 4வது வசனம், அப்ப 3வது வசனத்துல இருந்து வாசி. எவ்விதத்தினாலும் ஆ. ஒருவனும் உங்களை மோசம் மோசம் போக்காதபடிக்கு போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆ. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு ம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் பாருங்க, வெளிப்பட்டால் ஏன்னா ஒழிய அந்த கேட்டின் மகனாகிய பாவ அவன் எங்கே மனுஷன் brother இருக்கான்? எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கான். ஆமா எல்லா மனுஷன், இந்த மாம்சத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்குள்ளயுமே அந்த ஜென்ம சுபாவம்னு ஒரு சுபாவம் இருக்கு. இருக்கு. அது கீழ்ப்படியாது. அதனால சில பேரை பார்த்தான், டேய் அது ஒரு ஜென்ம சுபாவம், அவனுடைய சுபாவம்டா, அவன் ஜென்ம சுபாவம்டா, அவனை என்ன சொன்னாலும் என்ன மாட்டான், கேட்க மாட்டான்லாம் சொல்றாங்கல்ல, சில முதியோர்லாம் சொல்றாங்கல்ல. அதே போல நமக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கு. அது கீழ்ப்படியாத சுபாவம். அப்ப அந்த கீழ்ப்படியாத சுபாவத்தை ஒரு மனுஷன் அடையாளம் கண்டுட்டான். விசுவாச துரோகம் முந்தி முந்தி நேரிடும். நேரிட்டு. விசுவாசத்துக்கு துரோகம் முந்தி நேரிட்டு அப்பனா என்ன சொல்லி வர்றாரு இதுல? முதல்ல எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவுக்கு விரோதமா இந்த பாவ மனுஷன் துரோகம் பண்றான், என்ன வஞ்சிக்கிறான். நான் அவருக்குன்னு நியமிக்கப்பட்டவன். யாருக்கு நியமிக்கப்பட்டவன்? கிறிஸ்துவுக்குன்னு நியமிக்கப்பட்டவன். நியமிக்கப்பட்டவன். நான் இவனோட வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆ. இப்ப தேவன் எனக்கு இதை விட்டு என்ன டைவர்ஸ் கொடுத்து அவர் பக்கம் என்னை இழுக்கிறாரு. ஆனாலும் இவன் என்ன பண்றான், ஏமாத்தி அவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் இது. அவன் 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 அவனை கொண்டு என்னை நடத்த விரும்புறான். இதை நான் பார்த்துக்கிட்டு இப்ப நான் இல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவ மனுஷன். பாவ மனுஷன் தான் இதை கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த கேட்டின் மகனசா பாவ பார்த்து மனுஷன். தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு துரோகமா துரோகம் என்ன பண்றான் பண்றாங்கிற ஒரு மனுஷன் கண்ட பிற்பாடுறான். அதான் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு இதை முதல்ல நான் பார்க்கணும். எனக்குள்ள விசுவாச துரோகம் வருதான்னு பார்க்கணும். எனக்குள்ள விசுவாச துரோகம் இது வரைக்கும் என்னை நடத்தினது கிறிஸ்து அல்ல, என்னை நடத்தினது அவன். அப்ப அவன் கிறிஸ்துவை போலவே என்ன பண்ணியிருக்கான், நடத்தியிருக்கான். என்ன துரோகம் பண்ணியிருக்கான், அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அப்ப விசுவாசத்துக்கு துரோகம் நடந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சு அந்த கேட்டிய மகனாகிய பாவ மனுஷன் யாருங்கிற அடையாளம் கண்டாவன்னா அந்த நாட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்பட வச்சு. அந்த நாட்களை ரட்சிப்படி வரும். அப்ப இந்த நாட்களை ரட்சிப்பு நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த மனுஷன் அவன் யார், அவன் அந்த கேட்டிய மகன் எப்படிப்பட்டவனா, தேவனுடைய ஆலயத்துல தன்னை தேவன் போல காண்பிக்கும். தேவனுக்கு என்ன நான் எதிர்த்து நிற்கிறோம். யாரு பிறகு நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம். சரி, இப்ப நம்ம அடையாளம் கண்டோமா? எனக்குள்ள இருக்கிற பழைய பாவ மனுஷன் அடையாளம் கண்டோமா? ஆமா. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இல்லையா, உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? வருது. வேதம் என்ன சொல்லுது? கோவம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பாவம் செய்யாது. ஆனா நீங்க சொல்ல கற்றுக்கொண்டு வந்ததுனால நீங்க வெளியே பேசல, ஆனா உள்ள பேசுறீங்களா பேசலையா? பேசுறேன். உள்ள கோவத்துல அடக்கிக்கிட்டு பேசுறீங்களா இல்லையா? தேவன் பாக்குறாரா பாக்கல? பாக்குறாரு. ஆனா நான் சொல்றேன், நீ இப்ப வெளியே பேசாதனால நான் கூட பார்த்து சொல்றேன், ஜோசப் நீங்க இவ்வளவு அமைதியா வரீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் மன சொல்ல இல்ல இல்ல நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எனக்கு தானே தெரியும். ஆனா என்ன ஆகுது, கலங்கி போயிருக்கு. நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுக்கிட்டு நான் இருக்குங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது. அப்ப தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவரா இருக்கும்? குற்றவாளியா தான் இருக்கும். பாவம் செஞ்சுக்கிட்டு தானே ஆமா இருக்கும். அப்ப உங்க இது என்ன சொல்லணும்? மற்றவங்களாம் உங்களை புகழும் போது, உங்களுடைய சுபாவத்தை குறித்து புகழும் போது நீங்க அப்படி இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி இருக்கணும் விரும்புறீங்க. எஸ் 100%. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க நீங்க என்ன பண்றீங்க, விரும்புறீங்க நீங்க. ஆனா உங்களால அப்புறம் முயற்சி பண்றீங்க, நீங்க உங்களால முடியாது. ஒரு மாயமான மனம் உங்களுக்கு தெரியல. இப்ப எங்க போறீங்க? கர்த்தர்ட்ட போறீங்க. இங்க போறீங்க கர்த்தர்ட்ட போறீங்க. ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா, பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் என்னமா பெருகுமா. பாவம் எப்ப பெருகும் அப்படின்னா, நல்லா விளையுங்க. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப பெருகும் அப்படின்னா, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை அவன் தனக்குள்ள மாம்சத்தின் கிரியையை பார்க்கறான், அவன் அதை முதல்ல அடக்குவான். அடக்குவான். அது வெடிக்கு அடக்குவான். அது என்ன மறுபடியும் வெடிக்கு பெருசா இருந்துடும். இப்ப கொஞ்சமா இருக்கும்போது அவன் பலத்தை போடுவான், பெருசா வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நான் இல்லை, ஒரு பயந்து எங்கே வருவான். அப்ப தேவன் ஏன் பாவத்தை பெருக பண்றாரு அப்படின்னா, அவன் அதை கொடுத்து பயந்து எங்க வரணுங்க இருக்காங்க, அவனால தாங்கிக்க முடியல. சொல்ல வரேன், முதல்ல நம்ம சத்தியத்தை கொடுத்தான தெளிவான அறிவு நமக்கு, தேவனை கொடுத்தான அறிவு வேணும். வேதம் என்ன சொல்லுதோ அதை கொடுத்து தேவன் என்ன நினைக்கிறார், அவர் விருப்பத்தை பிடிக்கும். வேதம் சொல்றதை நாம் சரியானபடி வழங்கிக்கிறல அப்படின்னா நாம் எல்லாரும் குற்றவாளிகளாகவே போயிடும். பரலோகத்துக்கு போயிடும் போறதுக்காண்டி நம்ம என்ன வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்க எல்லாம் பரலோகத்தை வீடு கட்டுறதுக்கு இங்கே தானே பொக்கிச்சு என்னன்னு சேர்த்து வைங்கன்னு சொல்லி காசை கொட்டிக்கிட்டு. அதை வேதம் சொல்லவே இல்லை. வேதம் சொல்ல ஒரு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் பெருகிருச்சு அப்படின்னா ஏன் பாவம் பெருகுது? பாவம் பெருகிறது உங்களுக்கு எப்ப தெரியும்? நீங்க பாவத்துக்கு விரோதமா நிற்கும் போது தானே பாவம் பெருகுது உங்களுக்கு தெரியும். பாவத்துக்கு விரோதமா நீங்க நிக்கல அப்படின்னா பாவம் பெருகிறது உங்களுக்கு என்ன இருக்காது, தெரியாது. அப்ப பாவம் பெருக 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 நீங்க கொஞ்சமா இருக்கும் போதே வேதனைப்பட்டீங்க, அடக்குனீங்க, செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்க.
இன்னும் கூட வர என்ன பண்ணு, உங்களால இயலாத காரியம் வருது. இப்ப உங்களால இயலாத காரியம் வரும்போது எங்க போயிருவீங்க? தேவனத்தை. நான் இல்ல. திருவாசகம். கிருபாசனத்துக்கு போயிருவேன். ஏன்னா அவர் தான் நம்மளை நீதிமானாக்குறவர். இப்ப அவர் எந்த எந்த சிந்தையில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே சின்ன கான்செப்ட் தான் சொல்ல வரேன். எந்த கான்செப்ட் வரும்னா, எனக்குள்ள இருக்க கீழ்ப்படியாமைங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் என்னை இவ்வளவு தூரம் என்னை இடத்துக்கு கொண்டு வருது. என்னை கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு வருது. நான் இல்லைங்கிற அறிவை பெற்று பாவம் பெருகணும் இல்ல பயந்து கத்துட்டு போறான் பார்த்தீங்களா? இந்த அறிவு தான் சக்சஸ் ஆகும். அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா, எனக்கு கிருபையை கொடுக்க ஆரம்பிப்பார். அதனால வேதம் சொல்லுது, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுக்காமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தோம்னா நான் குற்ற உணர்வோடு இருக்கின்றேன், குற்றவாளியாவே இருக்கின்றேன். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேவ சமூகத்தை ஓடி விழுந்துட்டேன். அந்த நியாயப்பிரமாணம் எங்க கொண்டு போயிருச்சு? கர்த்தர்ட்ட கொண்டு போயிரு. அது என்னை குற்றவாளியாக்குச்சு. நான் கர்த்தர்ட்ட போனேன். என்னை குற்றவாளியாக என்னை நீதிமான் ஆகிட்டேன். ஏன்? நான் இல்லைங்கிற அறிவு வருது. அப்ப ஒவ்வொரு நாளும் முயற்சி 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 எடுக்கிறேன். எல்லா முயற்சியும் தோற்று போது நான் கர்த்தர்ட்ட போறேன். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முதல்ல கண்டுபிடிக்க ஒரு காரியம்னா, தனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை அவன் காண வேண்டியது அவசியம். எனக்குள்ள ஒரு கீழ்ப்படியாத ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்க எதை செய்யக்கூடாது, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற உறுப்பினர் இருக்குல்ல, அதுக்கு மாறா ஒண்ணு கொண்டு வருது அப்படின்னா அது நீங்க இல்லை. யாரு அது? எனக்குள்ள இருக்கிற பாவம் அவன் கொண்டு வந்து கீழ்ப்படியாமை. இந்த பார்வை வந்துருச்சுன்னா நம்ம அவனோட ஒத்து போவோமா? ஒத்து போக மாட்டோம். உண்மையாவே ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளேயும் பாவம் பெருகும்போது, அதாவது மாம்சத்துடைய உணர்வுகள் பெருகி வரும்போது அவன் கண்டு அதை பயந்து என்னால இல்லை, அது கர்த்தரால தான் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா, கிருபை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? பெருக ஆரம்பிக்கும். அதான் அவர் சொல்லி வர்றார் 20வது வசனத்துல, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிருபை என்ன பண்ணுச்சா? பெருகிற்று, அதிகமா பெருகிற்று. எவ்வளவுக்கு எவ்வளவு என் வாழ்க்கையில பாவம் பெருகிருச்சோ, கீழ்ப்படியாமை பெருகிருச்சோ, அவ்வளவுக்காக யார் சார்ந்து போயிடுவோம்? கர்த்தரை சார்ந்து போயிடுவோம். அவரை விட்டு என்ன மாட்டோம்? விலக மாட்டோம். கண்டிப்பா. அப்ப பாவம் எனக்கு இருக்கக்கூடாது தானே இங்க போறோம். ஆமா. பாவ விருப்பம் இருக்கக்கூடாது தானே போறோம். பாவ சிந்தை இருக்கக்கூடாது தானே போறோம். ஆமா. இப்ப எந்த மனுஷன் போவான்? தனக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமைங்கிற ஒரு உணர்வை மனுஷன் தான். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அநேக சகோதரர்கள் நம்ம பிரமாணத்தை கொண்டு வரோம். நீங்க இப்படி செய்யணும், நீங்க இப்படி போகக்கூடாது, இப்படி வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிறேன். எல்லாரும் முயற்சி பண்றாங்க நமக்கு இருக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, வரக்கூடாது, எல்லாம் முயற்சி பண்றாங்க. யாராலும் இருக்க முடியல. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற மாதிரி ஒரு தோரணையை காட்டுறாங்க. ஒரு மாய்மாலத்துக்குள்ள கொண்டு வரவே தவிர, நியாயப்பிரமாணத்துக்கு முடி நம்ம கொண்டு வரணும்னா ஒரு மாய்மாலமான சர்ச்சை கட்டலாம். எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா பேசுறவனு நியாயப்பிரமாணத்தை கொண்டு நடிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளேயும் பாவம் இருக்கும். அதை அவன் மறைச்சிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா கிருபையை பெற்ற மனுஷன் ஓப்பனா இருப்பான், ஃப்ராங்கா இருப்பான். இந்த மனுஷனுக்கே இப்படி பாடானா எல்லாரும் மனுஷனுக்குள்ளே பாடுகளை பாத்துக்குவாங்க. நானும் இந்த மனுஷன் தாங்குவாங்க. எல்லாரும் எங்கே போய் சேர்ந்துருவாங்க? ஏன் சத்தியத்தை அறிந்த ஒரு இடத்துல எல்லா மனுஷனும் கிருபாசனத்தில் நிக்கிறவங்களா இருப்பான். கிருபையை பெற்றுக்கொள்ள போவான். ஆனா பவுல் சொல்வார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அவர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். அப்ப நம்முடைய பலவீனங்கள்லாம் நமக்குள்ள இருக்க பலவீனங்கள்லாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும் வருது? நம்ம பாவம் பெருக 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 அது பலவீனம், என்னுடைய பலவீனத்தினால அது பெருகுது. என்னால இயலாம தன்மை தானே அது பெருகுது. அப்ப எங்க போயிருவேன்? கிருபாசனத்துக்கு. இதை மட்டும் விளங்கிக்கிட்டோம்னா ரொம்ப பேசுறமா இருக்கும். 21 வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நேத்து கீழ்ப்படியாமை பாவம் மரணத்துக்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொண்டுச்சு. ஆகவே பாவம் செய்யற ஆத்மா சாகவே அது அப்படிதான் தேவனுக்கு முன்பா மரித்தோர்லாம். இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய கிருபையானது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மள என்ன ஆண்டு கொண்டது. அது நம்மள என்ன ஆளுகை செஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேத்து பாவத்துக்கு நான் அடிமையா இருந்தேன். ஆனா பாவம்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதை விட்டு விலகிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், முடியல. ஆனா அதை வச்சு நிவர்த்தி பண்ணுகிறவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க கிறிஸ்து தான் போனேன். ஏன்னா அவர்கிட்ட தான் கீழ்ப்படிதல் இருக்குது. என்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. என்னுடைய கீழ்ப்படிதல்னால எனக்கு ஒன்றும் நடக்காது. ஆனா அவருடைய கீழ்ப்படிதல் உண்மையான கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல்னாலதான் நான் நீதிமானாக்கப்பட முடியும். ஏன்னா அவர் கீழ்ப்படிச்சதுனால நீதிமான். என்னுடைய கீழ்ப்படிதல் இல்லை. நம்ம எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாதான் நீதிமானாக முடியும்னு சொன்னோம்னா தப்பா போயிடும்.
கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல்னாலும் நம்மளால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அதனால எங்க போனோம்? கிறிஸ்துவிட்டு போனோம். இப்ப யாருடைய கீழ்ப்படிதலை தேவன் பார்த்தார்? கிறிஸ்துடைய அந்த ஜீவனால் நம்ம யாராவது நீதிமானாக்கப்படுறோம். இப்ப தேவன் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அந்த கிருபை நம்ம என்ன வந்து அப்ப எதுக்கு அடிமையாயிட்டோம்? இப்ப படிங்க 22 வசனம். உங்களுக்கு 6வது அதிகாரம் 22 வசனம். இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் சரி, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு இப்பொழுது எப்பொழுது ஒரு மனுஷன் இது பெற்றுக்கொண்டு போகணும். ஆதாமுடைய சுபாவம் என்னங்கிறத கண்டு கீழ்ப்படியாம எனக்குள்ள இருக்கிற அறிஞ்சு அதை விட்டு வெளியே வருவதற்கு பிரயாசப்பட்டு அதுக்கப்புறம் என்னால அது முடியாத நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவினிடத்தில் அவன் போய் கிருபாசனத்துக்கு போய் அவருடைய கிருபையை அந்த கிருபைக்காக தன்னுடைய பலவீனங்களுக்காக போய் நின்று தேவனுடைய கிருபையை பெற்ற ஒருபாடு எப்படி பாவம் என்னை ஆண்டு கொண்டதோ இப்ப நித்திய ஜீவன் என்னை ஆள ஆரம்பிச்சு. கிறிஸ்து என்னை என்ன பண்றான்? கிருபை என்னை என்னது ஆள ஆரம்பிச்சு. அதனுடைய ஆளுகைக்குள்ள என்ன நம்ம யாருக்கு? பாவத்துக்கு அடிமையா இருந்த நான் எதுக்கு அடிமையாயிட்டேன்? கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? அடிமையாயிட்டு. இப்ப என்னால பாவம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது சொல்லுங்க? ஏன்னா எனக்குள்ள இருக்க பாவ மனுஷன் அகற்றப்பட்டிருக்கான். இது அப்புறம் ரட்சிப்பு. எனக்குள்ள இருக்க கீழ்ப்படியாமை என்னை விட்டு அகற்றப்பட்ட போது ரட்சிப்பது. அதுக்கப்புறம் நீங்க கீழ்ப்படியன்னு உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு கீழ்ப்படியாமை இல்லை. உங்கள்ட்ட கீழ்ப்படியில் மட்டும்தான் இருக்குது. யாரு? கிறிஸ்து மட்டும் தான் இருக்காரு. உங்களை யாரும் கீழ்ப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருப்பீங்க. கீழ்ப்படியாத சுவாமி இங்க இருக்காது. ஏன் தெரியுமா? டோட்டலா கீழ்ப்படியாம உங்கள்கிட்ட அகற்றப்பட்டுச்சு. பாவத்துல நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க. இதான் ரட்சிப்பு. கிறிஸ்துவ இன்னைக்கு இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இதை கற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்த உடனே மீட்கப்பட்ட உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் பாவ சுபாவம் கீழ்ப்படியாம இருக்குங்கிறது யாருமே கவனிக்கவே கிடையாது. கடைசி நாட்கள்ல தேவன் அதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கார். இன்னும் கொண்டு போவார். நமக்கு இன்னும் நம்ம பலன் கொடுப்பார். இன்னும் இந்த சத்தியத்தை கொடுத்து இன்னும் மேன்மையான காரியங்களை இன்னும் விளக்குவார். சத்தியம் கண்டிப்பா கண்டுபிடுவார். இன்னும் மேன்மையான சத்தியங்களை நம்ம என்ன கொண்டு போவோம். நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு பெரிதான காரியங்களுக்குள்ள தேவன் அவரை கொண்டு போவார். நம்மளை ஆசீர்வதிக்கப்படுறார். அப்ப நம்ம யாருக்கு அடிமையாயிட்டோம்? கிறிஸ்துவுக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க அப்படின்னா, தேவனுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகிறீங்க? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்தமாகுதல்னா தேவ ஆவி என்னன்னு அப்படின்னா தேவ அன்பு ஊட்டப்பட்டுச்சு. தேவ அன்பு உங்களுக்கு ஊட்டப்பட்டுச்சுன்னா அந்த ஆவியின் கனி உங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு. இப்ப ஆவியின் கனி அன்பு தானே. அது என்ன அன்பு? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. என்னுடைய கனிகள் வழங்க கூட உங்களுக்கு வழங்க ஆரம்பிச்சா இல்லையா? இதுக்காக நம்ம என்ன நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிறவா இருக்கணும். நம்ம சட்டத்தை கொண்டு வரோம். நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிறவா இருக்கணும். சட்ட தீர்மானங்களை கொண்டு வரோம். ஆனா வெளிப்படும் அவையின் கனிகள் கொடுக்கறதுல நம்ம மூலமா வெளிப்படும். ஆட்டோமேட்டிக்கா வர்றது. ஆட்டோமேட்டிக்கா எப்ப தேவனுக்கு நம்ம அடிமைகள் ஆயிட்டோம். ஆமா, தேவனுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமாக எனக்குரிய பலன் கிடைக்கும். நான் கனி கொடுக்கிறவனா இருப்பேன். அதாவது பலன் சொல்லப்பட்டிருக்குது. பலன்னா நான் பெற்றுக்கொள்வது தானே பலன். ஆமா, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சுதான் சொல்லுவாங்க. அப்படின்னா பெற்றுக்கொள்வது தானே பலன் சொல்லுவோம். ஆனா நான் கொடுக்கறதே கிறிஸ்துவுக்கு பலன் வருது. அப்போ ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவ வருது. அதை காட்டிலும் என்ன சொன்னா வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே வாக்கியம் சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவத்துல கொடுக்கறதா பலன் வருது. எப்படின்னா உங்கள்ட்ட இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்பட்டுச்சுன்னா அது மற்ற மனுஷனுக்கு பிரயோசனமா இருக்குல்ல. ஆமா, அதனால வேலை சொல்ல பரிசுத்தம் எபேசியர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் யாரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட அன்பின் அகலமும் கூட அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தவான்கள் எப்படி வந்தாங்க? நியாயப்பிரமா இது கீழ்ப்படியாமையில இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆனா பரிசுத்தமாக கிடைச்சிருச்சா இல்லையா? பரிசுத்தம் யாரு? பரிசுத்தத்தை பெற்றவர்கள். அதாவது பரிசுத்த ஆவியை உடையவர்கள், ஆவியின் கனிகளை உடையவர்கள். இவர்களோட கூட தான் இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து பரிசுத்தவான்கள் தான் கிடைக்க முடியும். கிறிஸ்துவனுடைய அன்புனா என்னன்னு பார்க்க முடியும். உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ஆழம் என்னன்னா பார்க்க முடியும். ஏன்? பரிசுத்தவான்கள் வருது. அப்ப நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களா சபையா கூடி வர்றது யார் விரும்புறா? தேவன் என்னன்றாரா? விரும்புறாரு. ஆனா சத்தியம் மறைக்கப்பட்டு போய்க்கிறது. இது இலகுவான சத்தியம் தான். ஆனா அந்த சத்தியம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நேரம் கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா சக்சஸ் ஆயிரும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவன் இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனாவும் மகிமைப்படுத்தும். அப்ப நான் வேத என்ன சொல்றது அப்படின்னா தேவனுக்கு அடிமையானதுனால பரிசுத்தமானது நமக்கு கிடைக்கும் பலன். முடிவோ முடிவில்லாத வாழ்.
அது முடிவு என்னன்னா, என்னுடைய கிரியை பூரா எப்படிப்பட்டதா இருக்குமா? பிதாவுடைய கிரியை செய்யும். என் செயல் பூராமே அவருடைய சித்தமா இருக்கும். என் சித்தமா இருக்கு. முடிவில்லாத வாழ்வு. அதான் நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு இங்கேயே நம்ம அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும். நித்திய ஜீவனுக்கு அங்கே போயிடல. இந்த பூமியில தானே அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். அவர் வரும்போது அவர் இருக்கணுமா நம்ம யாரை சந்திக்க முடியும்? அவர் என்ன முடியும்? சந்திக்க முடியும். இது நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் எதிலிருந்து விடுதலை ஆகணும்? பாவத்திலிருந்து. அது பொருள் என்ன? அந்த ஜென்மஸ் பாவத்திலிருந்து. அதாவது கீழ்ப்படியாமல் இருந்து. ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கு வரைக்கும் அவன் கீழ்ப்படியவே முடியாது. அவன் கீழ்ப்படியில விடுற அவன் கீழ்ப்படியாத அவனை விட்டுருக்க விடுறாரு. கீழ்ப்படியாம வச்சேன் ஒருத்தர் இருக்காங்க. அவனை அவர்கிட்ட எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் யோசிச்சிருக்கார். நான் போய் அவனே பிறந்தேன்னா இப்ப என்ன அப்படி பார்த்துதான் நானும் பிறந்தளப்பட்டுக்கணும்ல. நான் ஏன் பிறந்தளப்படல? தேவன் அப்படி பார்க்கலையே. ஏன்னா எனக்குள்ள கீழ்ப்படியாம தானே அவர்கிட்ட அவர் பார்த்தாரு. என்னை இப்ப தள்ள பார்க்கலையே. அதனால வேதம் சொல்லுது, மாம்சத்தையும் அது ஆசை செய்தே சிலுவையில வந்தா தவிர வேற மனுஷனை அறையவில்ல. மனுஷனை கண்டம் பண்ண வரவில்லை. அதுக்கு நேரா அந்த சத்தியத்தை அறிவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஜெபம் பண்ணிக்கிறோமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபையின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, கீழ்ப்படியாமைனா என்ன? அந்த கீழ்ப்படியாத சுபாவம் தான் அது பாவம். அது ஜென்ம சுபாவம். அது ஆதாம்கிட்ட இருந்தது. அது எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறது தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதுதான் ரட்சிப்பு. அது நடந்துருச்சுன்னா நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாயிருவோம். தேவனுக்கு அடிமையானதுன்னா பரிசுத்த ஆவியுடைய வரங்களை பெற ஆரம்பிக்கும். பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலனா போயிடும். அப்படி பரிசுத்தமாகுதல் எங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உண்மையாவே முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்க போயிருங்கிற நம்பிக்கையை இந்த நாள்ல இந்த செய்தி மூலமா பேச எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே நம்முடைய ஜீவன் போகட்டும். பவுல் சொன்னது போல மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறதுங்கிற வார்த்தை நிறைவேற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.